அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என்ன பெரிய வீரப்பன், சந்திர கடத்தல் பண்ணவன், யானையை கொண்டு தந்தா எடுத்தவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய குற்றச்சாட்டு இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன்ல பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. தண்ணி கலக்கலாங்க, தண்ணியில பாலை கலக்கக்கூடாது இல்ல. வீரப்பன் என்கிறவர் எப்படி இருப்பார்னு அடையாளப்படுத்தினது சிவசுப்பிரமணியம் என்கிற ஒரு செய்தியாளர். அவர் நக்கீரன் செய்தியாளர் இல்லை. அதை அடையாளப்படுத்தும் போது பூரா பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க. வீரப்பன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில கேள்வி கேட்கிற குரல் வரும், வாய்ஸ் மட்டும். இந்த வாய்ஸை மியூட் பண்ண முடியல பொழுது இவங்களால. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் சிவசுப்பிரமணியம். கீரன் கோபாலையே வீரப்பன் அறிமுகப்படுத்தி வச்சது சிவசுப்பிரமணியம் தான். இல்லைன்னா அவர் மறுக்க முடியாது. அதான் உண்மை. எங்க அண்ணன் கோபால் அவர் தேவைக்கு இந்த கூஸ் முனுசாமி வீரப்பனை பயன்படுத்தி இதுல எந்த விதத்திலையும் வீரப்பனுக்கான ஒரு விஷயங்கள் உண்மைகள் முழுசா இல்லை. சட்ட ரீதியாக அரசு ரீதியாக ஒரு குற்றவாளியாக தான் அவர் பார்க்கப்படுறாரு. ஆனால் அந்த மலை கிராமங்கள்ல வீரப்பனை இன்னும் கடவுளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் பல பேருக்கு தலை தப்பி இருக்காது. இந்த டாக்குமெண்ட்ரி வெளிவந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு சலசலப்பும் இல்லையே. இல்ல, அது உண்மையாக மொத்தமா இருக்கிற அந்த முழு ஃபுட்டேஜும் வெளியிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கும். ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். 90களில் ஒருத்தரை பற்றி பேப்பர்லேயும் புக்லேயும் வருது. அப்போவும் ஆர்வத்தோட தேடி பிடிச்சி படித்தோம். இத்தனை வருஷங்கள் கழித்து அதே ஆளை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வருது. இப்போவும் அதே ஆர்வத்தோட போய் பார்க்குறோம். அவர் தான் வீரப்பனார்னு சொல்லப்படுற சந்தன கடத்தல் வீரப்பன். அவரை பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அப்ரஹாம் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் இந்த ஒரு மனிதருக்கு இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் மவுசு குறையாமையே இருக்கு. என்ன சார் காரணம்? இதுக்கு பதில் அப்படின்னு சொல்றதை விட சமீபத்திய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பதிலாகவே தெரிஞ்சிடும். அவர் அவரை சுட்டு கொல்லப்பட்டு அவர் இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பெரிய விஷயம் இருந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்லலாம், யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொண்ணு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே வீரப்பன் பேர் சொல்றதுக்கு பயந்த அரசுகளே இப்போ பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இருக்கும்போது செஞ்ச பல விஷயங்கள் இப்போ இல்லாத போது வேற வேற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை வச்சு சம்பாதிக்கிற பெரிய கூட்டமும் உருவாயிருச்சு. அவர் குடும்பத்துக்கு போகுதோ இல்லையோ வெளிநபர்கள் எல்லாம் அதை வச்சுட்டு பயங்கரமா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு காரணம் மட்டும் இல்லை. இப்போ அவர் பேசின விஷயங்கள்லாம் அப்போ தெரியாம சும்மா எழுத்து வடிவில் இருந்தது, இப்போ காட்சி வடிவில் அவரே பேச ஆரம்பித்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக வெளியே வர ஆரம்பித்த பிறகு ஒரு பெரிய மவுசு கிரியேட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு நபரை குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாரும் இப்போ அவர் அரசியலில் கிடையாது ஒன்றும் இல்லை, அவர் மீது குற்ற வழக்குகள் தான் நிறைய இருக்குது. அவர் குற்றவாளியாக தான் பார்த்தாங்க, அவர் ஒரு தவறான நபராக தான் சித்தரிச்சாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அப்படி போய் ரீச் ஆகவே இல்லை. இந்த நபர் இருந்திருந்தாருன்னா நமக்கு தண்ணி பிரச்சனை வந்திருக்காதரா, கர்நாடகாக்காரன் பிரச்சனை பண்ண மாட்டான், கேரளா பிரச்சனை பண்ணாது, ஆந்திரா பிரச்சனை பண்ணாது, இப்படின்னு பல விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டாருன்னா அவர் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள்லாம் இப்போ திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வீரப்பனுடைய அந்த பேருக்கும் அந்த இதுக்கும் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மவுஸ் இருந்துகிட்டே இருக்கு. சார், பல வருஷமாவே வீரப்பன் விஷயத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டுட்டே வருது. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? இப்போ அவர் வாயாலே சொன்னார். இப்போ அது வீடியோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு. முன்னாடி இது மொத்தம் 9 மணி நேரம் ஃபுட்டேஜ். இது எடுத்தது என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான். அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம்னு, அவர் தான் போய் எடுக்கிறாரு. 9 மணி நேரம் மொத்த ஃபுட்டேஜ் அது. இந்த இதில் அவர் நிறைய தன்னை குறித்து பேசியிருக்காரு. அவரை குறித்து எழுதுனதெல்லாம் அப்போ உண்டு. ஆனால் அது எழுத்து வடிவில் நமக்கு தெரியாது. இப்போ அவரே நான் யாருன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நல்லவர்களுக்கு நல்லவராகவே தெரிகிறாரு, கெட்ட குணமுள்ளவர்களுக்கு கெட்டவராக தெரிகிறாரு. இன்னொரு விஷயம், அவரை வைத்து பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீரப்பன் வீரப்பனை குறித்து இப்போ பேசினோம்னா நமக்கு சிக்கல் ஆகிடும்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. அதனால பார்வையில் தான் அவரவர் பார்வைக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்றதை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு தான். நாம எதையும் அதை ப்ரிடிக்ட் பண்ணி இதுதான் அதுதான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. காமாலைக்காரன் மாதிரி பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரிஞ்சா ஓகே மஞ்சள், இல்லை கண்ணாடி கழட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான்.
சரி, இப்போ நம்ம டாக்குமெண்ட்ரிக்கு வருவோம். சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு கூஸ் முனுசாமி வீரப்பன். இந்த டாக்குமெண்ட்ரி வெளியானதுக்கு அப்புறமும் அவரே பேசியிருக்கிறதுனால நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கும் ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி அதுக்கான பதில் கொடுத்துச்சா? இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரி வெளிவந்து ஒரு சிலருக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னா அவங்களுக்கான பதில் தான் கிடைச்சது, ஆதாயம் கிடைச்சது. ஆனால் வீரப்பனுடைய முழுமையான விஷயத்தை அதில் பார்க்க முடியல. பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நான் தான் முதல்ல சொன்னேன், முதல் கேள்விக்கே பதில் சொன்னோம். 9 hours இதோட ஃபுட்டேஜ், 9 மணி நேரத்தை முழுமையாக வெளிப்படுத்தவே இல்லை. இப்போ வரைக்கும் யாருமே வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் அது குறித்து தானே வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் சொல்லி ஒரு பெரிய ஒரு நாவல், ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு சிவசுப்ரமணியம். முதல்ல வீரப்பனை போய் சந்திச்சவர். அவர் போய் அவர் குறித்து தானே எல்லா விஷயங்களும் அதில் தொட்டிருக்காரு. எதையுமே அவர் தொடாமல் இல்லை. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, டிஜிட்டல் மயம் ஆன பிறகு இப்போ அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவங்களை பேசி பதிவு பண்ணி வீடியோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயே பல விஷயங்கள் வந்து நமக்கு மறைபொருளாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மறைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய குற்றச்சாட்டு, இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன்ல பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. அந்த பெரிய உண்மை எது அப்படின்னா, இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீரப்பனுடைய அந்த பேட்டி, வீரப்பனுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே யாரால் எப்போது எப்படி எடுக்கப்பட்டது, இதற்கு யார் முதல் காரணம் அப்படின்ற அந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ வேற யாரோ சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிறவர்கள், அந்தஸ்தில் இருக்கிறோம், பெரிய லெவலில் இருக்கோம், ஒரு மரியாதை மிக்க மனிதர்களாக இருக்கிறவங்களே இவ்வளவு பெரிய பொய்யை எப்படி வந்து முழு பூசணிக்காய் சாப்பாட்டில் மறைக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல பழமொழி, அந்த மாதிரி மறைச்சிருக்காங்க. இதற்கு காலம் நிச்சயமாக ஒரு விடை சொல்லும் நம்ம நம்புறோம். சார், இந்த டாக்குமெண்ட்ரி வெளிவந்ததுக்கு அப்புறமா பெரிய சர்ச்சைகளை எழுப்போம், தமிழ்நாட்டில் இந்த டாக்குமெண்ட்ரி பேன் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி வெளிவந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு சலசலப்பும் இல்லையே, அப்படியே அடங்கிடுச்சு. என்ன காரணம்? இல்லை, அது உண்மையாக மொத்தமா இருக்கிற அந்த முழு ஃபுட்டேஜையும் வெளியிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து பெருசா யாருமே பேன் பண்ணுவாங்கன்னு யாரை குறித்து பேசியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்சிக்கு சாதகமாக ஒரு வீரப்பன் பேசுன மாதிரி இருக்கும், இன்னொரு கட்சியினுடைய தலைவரை தப்பாக பேசுன மாதிரி இருக்கும். அதுக்கு பண்ணாதீங்க இதுக்கு பண்ணாதீங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை தான் அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயமாக அவங்க ஏதாவது கோர்ட்டுக்கு போவாங்க, ஒரு பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அந்த குடும்பத்தார் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து சும்மா இவங்களாம் முன்னாடி கிளப்பி விட்டாங்க. அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அது எடிட் பண்ணப்பட்ட ஒரு வெர்ஷன் தான் வெளியில வந்திருக்கு. முழுமையான விஷயம் வந்திருந்ததுன்னா நிச்சயமா தடை வந்து கேட்டிருப்பாங்க. கூஸ் முனுசாமி வீரப்பனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இன்னொரு வெப் சீரிஸ் வந்துச்சு வீரப்பனை குறித்து, வீரப்பன் ஹண்டிங்னு ஏதோ அது இன்னொரு ஓடிடி தளத்துல வந்துச்சு. அதுல வந்து இதுக்கு மெனக்கட்டது யாரு, என்ன பண்ணோம் நாங்க அப்படின்லாம் அந்த சிவசுப்ரமணியே பேசியிருப்பாரு. இங்க வந்து டோட்டலா எடுத்தவரே இல்லாம வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நம்ம எங்க அண்ணன் நக்கீரன் கோபால் இருக்காரு. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீரப்பன் குறித்து யார் என்ன பேசினாலும், நீங்கள் பொது வழியில் இப்போ பேசுறீங்கன்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரையும் அப்படி இல்லை. அவர் எப்போ இறந்து போயிட்டாரோ, போலீஸால் சுட்டுக் கொல்லப்பட்டாரோ, அதுக்கு பிற்பாடு வீரப்பன் குறித்து எந்த தகவல் பேசினாலும் யார் பேசினாலும் காப்பிரைட்டுக்கு 2 பேர் கிளம்பி வருவாங்க. ஃபர்ஸ்ட் வர்றது யார் அப்படின்னா, நீங்களாம் யோசிப்பீங்க வீரப்பன்னா அவருக்கு மனைவி முத்துலட்சுமி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, 2 பொன் பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க வருவாங்கன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து நக்கீரன் கோபால் தான் முதல்ல வருவார். டக்குன்னு கிளம்பி வந்து, தம்பி இந்த கண்டென்ட் எனக்கு சொந்தம், நான் தான் அத்தாரிட்டி பர்சன் அப்படின்னு அவர் வருவார். அதை மீறி போனீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூக்கு கிளைம் பண்ணுவார். புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவர் தான் அவர். ஆனால் அது எப்படி அவருக்கு சொந்தமாச்சு எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க அதாவது என்னன்னா, இவங்க உழைச்சாங்க வச்சாங்கன்றதுனாலும் அதில் முழுமையான ஆட்கள் அங்கே இல்லை. உழைச்சவர் இப்போ இல்லை, வெளியில் இருக்காரு. இன்னொரு விஷயம், இது அனைத்தும் நீதிமன்றத்தில் ஆவணங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்கிற 9 மணி நேரம் ஃபுட்டேஜ் நீங்கள் மைசூர் நீதிமன்றத்தில் அது ஆவணமாக இருக்கு, அரசுக்கு அதை ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு இப்போ இவர் வந்து இதை வந்து காசாக்கிற விஷயமாக்கி ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றி, இன்னும் பாருங்க, இது இப்போ வந்திருக்கிறது ஒரு 6 எபிசோடு தான் வந்திருக்கு. இது ஓடும். இதை வச்சு இன்னும் அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பார். இன்னும் இந்த வருஷம் பூரா ஓட்டுவார், அடுத்த வருஷம் ஓட்டுவார். வீரப்பன் பேர் இருக்கிற வரையும் அவருக்கு வந்து வருமானம் வேணும்ல, அவரும் பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஓட்டுறாரு. என்ன பண்றது? ஏன்னா நம்ம நிறைய, எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், நல்ல மரியாதைக்குரிய மனிதர் தான். நான் முன்னாடி பார்த்தேன். இப்போ நிறைய தகவல்கள் தப்பாக வந்துகிட்டு இருக்கு. 25 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலம் வேலை பார்த்தவங்களே தூக்கி போட்டாருங்க. அவருடைய நிறுவனத்தில் அவருக்காக அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தினவர்களே பல பேரை தூக்கி போட்டாரு. காரணம் என்னன்னு தெரியல. இவர் தான் சமூக போராளி, பத்திரிகை போராளின்னு வேற கிளம்பி வருவார் எங்க அண்ணன். சரி, நம்ம அதை பேசணும்னா வீரப்பனை கொடுத்து வெளியில போயிடுவோம். நம்ம வாங்க வீரப்பனை பத்தியே கேளுங்க, பதில் சொல்றேன். அப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில உண்மைத்தன்மை அந்த அளவுக்கு இதுல வந்து நீங்க எப்படி பாத்துக்கலாம்னா, பால்ல தண்ணி கலந்து தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம அப்படியே கறந்த பாலின் தகவல் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப குறைச்சல் தான். நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லை. பட் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் கறந்த பாலின் தகவலை தான் கொடுக்கணும்னு நினைப்பேன். இதில் அப்படி இல்லை. தண்ணி கலக்கலாங்க.
தண்ணியில் பாலை கலக்கக்கூடாது, இல்லை பாலில் தண்ணி கலக்கலாம். நம்மளால என்ன பண்ணிட்டாருன்னா இதில் முழுமையான விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு அவருக்கு என்ன வேணும், இதில் வந்து பெரும்பகுதியான விஷயத்தை தான் முன்னாடி நின்று பண்ண மாதிரியே வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட இதன் வாயில கேட்குற ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் இதில் வந்து முதல்ல உள்ள நுழைஞ்சது யாரு, பார்த்தது யாரு, எடுத்தது யாரு, வீடியோ எடுத்தது யாரு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அது குறித்து கேள்வியை கேட்க வரல. நான் கடைசியில் கடத்தப்பட்ட ராஜ்குமார் கடத்தல் தான் இந்த வீரப்பன் விஷயத்திலே மிக ஹைலைட்டான ஒரு மேட்டர். கிளைமேக்ஸும் அதுதான். அந்த விஷயத்தில் ராஜ்குமாரை கடைசியாக மீட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்ற கேள்வி ஒன்று வரும்ல. நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்ற எங்க அண்ணன் நக்கீரன் கோபால் கடைசி கட்டத்தில் வீரப்பன் அழைப்பு விடுத்தும் ஏன் காட்டுக்குள் போகல? 2 மாநில அரசுகளும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சாங்களே, நீங்க தானே தூதுவரா நின்று பயங்கரமா அப்படியே மெனக்கட்டிங்க. வீரப்பன் மாதிரியே மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே இப்போ வரைக்கும். உங்க மீசை அதை வச்சு தானே அடையாளப்படுத்துறாங்க. மாயாவி வீரப்பன் தானே சொன்னாங்க. வீரப்பன் யாருனே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாது. ஆனால் அது வரைக்கும் தமிழக அரசாங்கம் அவனை எப்படி அடையாளப்படுத்துச்சுன்னா, வீரப்பன் என்கிறவர் மாயாவி வீரப்பன் தான் அடைமொழியோடு தான் வரும். எப்போ இப்படி தான் வீரப்பன் கருப்பா சவுப்பா ஒல்லியா இருப்பாரா குண்டா இருப்பாரா யாருக்குமே தெரியாது, குள்ளமா இருப்பாரா ஹைட்டா இருப்பாரா எதுவுமே தெரியாது. ஆனால் வீரப்பன் என்கிறவர் எப்படி இருப்பார்னு அடையாளப்படுத்தினது சிவசுப்பிரமணியம் என்கிற ஒரு செய்தியாளர். அவர் நக்கீரன் செய்தியாளர் இல்லை. அதை அடையாளப்படுத்தும் போது பூரா பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மை இல்லை. அவர் ஒரு ஃப்ரீலான்சரா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஏன் அந்த காலகட்டத்தில் வந்து வீரப்பன் வந்து செய்தியாளரை தேடினாருன்னா, நிச்சயமா நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இங்க உள்ளூர்லயே போயிட்டு இருக்கு, உள்ளேயே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல அது நம்மளுடைய விஷயங்கள் பேசு பொருளா மாறணும்னா நேஷனல் லெவல்ல யாராவது செய்தியாளர் தான் கூட்டுவானும் போது ஆத்தூர் அந்த பகுதியில் செய்தியாளராக இருக்காரு ஒரு நேஷனல் மீடியாவுடைய ஃப்ரீலான்சரா சிவசுப்பிரமணியம். இந்தியா டுடே என்கிற ஒரு பத்திரிகை அது. அந்த பத்திரிகையில் அவர் ஃப்ரீலான்சராக இருக்கார், முழு நேர செய்தியாளர் கிடையாது. அதன் அடிப்படையில் அவர் வந்து அங்குள்ள நண்பர்கள் உதவியோடு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஏரியா ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தனால எனக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ அந்த இடங்கள்லாம் இருக்கும்போது ஒருத்தர் நீங்கள் ஒரு செய்தி எடுங்க, உங்ககிட்ட நாங்கள் வாங்கிக்கிறேன், நான் ஒரு செய்தி எடுக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஏரியா ரிப்போர்ட்டருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் ஒரு குழுவாக தான் கிளம்பி போகிறாங்க. அதில் மெனக்கட்டதெல்லாம் சிவசுப்பிரமணியம் தான். அதன் பிற்பாடு தான் நக்கீரன் உள்ள வருது. இவர் அதுக்கப்புறம் தான் நக்கீரனில் போய் வந்து ஒரு செய்தியாளராக உள்ள வர்றாரு. இது எல்லாம் எல்லா உண்மைகளும் மறைக்கப்பட்டு ஏதோ வீரப்பனுடைய இஷ்யூவில் முழுமையாகவே கோபால் அவர்களே முழுமையாக எல்லாமே செஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன். இதை தான் நான் வந்து பொய், இது வந்து பாலில் தண்ணி கலக்கலை, தண்ணியில் தான் பால் ஊற்றிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதற்கெல்லாம் விடை அவர் வந்து சொன்னார்னா பரவாயில்ல, எங்கள் அண்ணன் சொல்ல மாட்டார் எப்பவுமே. ஏன்னா அவருக்கு இப்படி கேள்வி கேட்டாலே பிடிக்காது. என்ன பண்ண முடியும், நம்ம உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நம்ம. அதனால இதில் உண்மைகள் பலசு மறைக்கப்பட்டதுனால முழுமையான உண்மைகள் எப்போ வெளிச்சத்துக்கு வரும் அது வரைக்கும் வீரப்பன் பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வீரப்பனை பற்றி பேசினாலும் இதுவும் வரும்ல, இந்த டாப்பிக்கும் வரும். ஏன்னா அந்த வீடியோ இப்போ வந்திருக்கிற வீடியோவிலே நீங்கள் பாருங்களேன், வெப் சீரிஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா வீரப்பன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில கேள்வி கேட்குற குரல் வரும், வாய்ஸ் மட்டும். இந்த வாய்ஸை மியூட் பண்ண முடியல பொழுது இவங்களால. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் சிவசுப்பிரமணியம் இல்லைன்னு ஒரு மறுப்பாரா எங்கள் அண்ணன் கோபால்? இது என்னோட கேள்வி. அடுத்த கேள்வி வாங்க. நக்கீரன் கோபால் சாரை பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, பிபிசியில் கேட்டாங்க, சிஎன்என்ல கேட்டாங்க, ஆனால் அப்போல்லாம் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரியா? பல வருஷம் கழிச்சு ஜி5ல அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஆனால் உண்மையிலே பிபிசியில் கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். நானும் வந்து அவர் முதல் சந்திச்சார் இல்லையா சிவசுப்பிரமணியம், அவர்கிட்ட அண்ணே என்னென்ன இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நிறைய பேசியிருக்கோம். அப்போ அவர் உண்மை கேட்டதெல்லாம் அவங்க பெரிய தொகை கொடுக்கவும் முன் வந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்களிலே 4 கோடி ரூபாய் வரைக்கும் அது ஆஃபர் பண்ணாங்க அந்த 9 hours ஃபுட்டேஜுக்கு. ஆனால் ஏன் அப்போ அங்கே கொடுக்கல அப்படின்னா அங்கே ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை என்ன சொல்லி அந்த வீடியோ பேசியிருக்காருன்னா, நான் பேசுகிற எல்லா கோரிக்கைகளும் நான் பேசுகிற எல்லாமே இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும், முழுமையாக போய் சேரணும், அதுக்கு எங்கே நீங்கள் இது என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவர் பேசியிருக்காரு. ஆனால் பிபிசி கேட்குற காலகட்டத்தில், பிபிசியோ நீங்கள் சொல்கிற சிஎன்எனோ அப்போ கேட்கப்பட்ட காலகட்டங்களில் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் கட் பண்ணி போடுவோம், மற்றபடி இதில் நாங்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டோம், அது நாங்கள் விலைக்கு வாங்கிட்டாலும் அது எங்களுடைய ஆவண காப்பகத்தில் வச்சிருவோம், சும்மா அது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்போவே கிட்டத்தட்ட 4 crores மேலே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. முழுமையாக வீரப்பனுடைய கோரிக்கைகள்லாம் போகணும்ன்றது. அப்போ உயிரோடு இருக்காரு வீரப்பன். இவர் ஒருவேளை காசுப்பட்டு கொடுத்துருந்தாங்கன்னா வேற சிக்கலாயிருக்கும். அப்புறம் ராஜ்குமார் மாதிரி எங்க அண்ணனையும் உட்கார வச்சிருப்பார் உள்ள கூட்டு போய். அது அவர் செய்யல. அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு நம்ம முழுமையா கோரிக்கைகள் போய் சேரணும்னு அவர் அப்ப கொடுக்கல.
அதன் பிற்பாடு தான் அதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரமா ஏதோ வந்து எடிட் பண்ணி எதெல்லாம் வேணும், முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணி டெல்லியில் போய் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் பண்ணாங்க. ப்ரெஸ் மீட் பண்ணி இந்த 3/4 மணி நேரம் அந்த வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சாங்க. இங்கே அதுக்கு முன்னாடி பல சேனல்கள் எடுத்துகிட்டு போய் இதை கேட்டிருக்காங்க. யாரும் வாங்க தயாராக இல்லை. என்ன பெரிய வீரப்பன், சந்தன கடத்தல் பண்ணவன், யானையை கொண்டு தந்தம் எடுத்தவன், இவன் என்ன பெரிய கோரிக்கை சொல்லிடுவான், இவன் கோரிக்கை நாம ஏன் சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த சேனல்கள்லாம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, அவாய்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் முயற்சி எடுத்தாங்க. அப்போ அதை நம்ம சிவசுப்ரமணியே பல நேரங்களில் வந்து சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, நான் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க, நீ எந்த சேனலும் நம்மளை மதிக்கவே இல்லை. அப்போல்லாம் சேனல் கம்மி, இப்போ இருக்கிற மாதிரியான நிறைய சேனல் கிடையாது. இருந்த சேனல்களே முடியாதுன்ட்டாங்க. நீ எப்பவுமே நம்மளுக்கு எப்படி அப்படி தானே, நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாரோ நம்ம வீட்டில் செய்கிற குழம்போ வந்து நல்லா இருக்காது. இதே குழம்ப பின் வாசல் வழியா, கிச்சனுக்கு இன்னொரு வாசல் இருக்கும்ல, அந்த வாசல் வழியா பக்கத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதில் வந்து அந்த முன் வாசல் வழியா பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த சாம்பார் நல்லா இருக்கா பாருங்கன்னா அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க டெல்லியில் போய் ஒரு போட்டு காமிக்கிறாங்க. 3/4 மணி நேரம் அந்த வீடியோ போட்டு காமிச்ச உடனே இங்கே எந்த சேனல்லாம் அவாய்ட் பண்ணிச்சோ அவங்கெல்லாம் போய் தேடி தேடி ஓடுறாங்க, எங்களுக்கு கொடுங்க ஃபுட்டேஜ், எங்களுக்கு கொடுங்க ஃபுட்டேஜ் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களே அதில் தலையிட்டு, ஏப்பா இதை வந்து சன்னில் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் சன்னில் தான் அது வந்து டெலிகாஸ்ட், அதாவது முழுமையாக வரல, சில முக்கியமான காட்சிகள் மட்டும் தான் வந்துச்சு. அது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்போ தேர்தலுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயமாக மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் குறித்து பேசியிருக்காரு, ஜெயலலிதா குறித்து பேசியிருக்காரு, கலைஞர் குறித்து பேசியிருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் யாரை பிடிக்கும், எப்படி பிடிக்கும், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அவனுடைய எண்ணங்கள் என்ன, அது எல்லா விதங்களையும் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சாதகமான, இப்போ கோபால் அவர்களுக்கு சாதகமாக என்னென்னலாம் வேணுமோ அதை மட்டும் எடிட் பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் இப்போ வந்து காட்சிப்படுத்திட்டே இருக்காங்க. இடையில அவர் பேசிட்டு இருப்பார். அதை சொல்லுவாங்கல்ல, உழைச்ச ஒருத்தன் வேலை அதை என்ஜாய் பண்ணுறவன் ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உழைத்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அந்த நிறுவனத்தில் இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ இது வந்து விலைக்கு தான் போயிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பிபிசியில் கேட்டாங்களா, சிஎன்ல, இது வந்து இப்போ கொடுத்துருக்கிற G5ல மிகப்பெரிய தொகை. அதற்கு வந்து சிவசுப்ரமணியமே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நான் இப்போ பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 6,40,00,000 இது ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது வித்துருக்காரு இந்த வீடியோக்களை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. குற்றச்சாட்டு அப்படின்ற விஷயத்தை தாண்டி இதன் மூலமா என்ன ஆதாயம்ன்றது மட்டும் தான் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த தொடர் இது ஒரு தேதியில் வரும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. குறிப்பிட்ட 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஏதோ சம்திங் ஒரு தேதியை சொல்லி அறிவிக்கிறாங்க, தேதி வரும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த தேதி வரல, ரிலீஸ் ஆகலை. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் நினைச்சாங்கன்னா அவங்க என்ன சில சார் நாங்கள் ஃபார்மாலிட்டி நிறைய இருந்துச்சு, எடிட் பண்ணுறதுல விஷயம் இருந்தது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. 2வது மகள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. வீரப்பனுடைய 2வது மகள் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்து இது மாதிரி NOCயே வாங்கலை, எங்கள் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எனக்கு அவங்க இழப்பீடு கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றம், பெரும்பாலும் நீதிமன்றங்களை நாடி போனால் நீதிமன்றம் அதற்கு பல வழிகளை யோசிக்கும். எடுத்த உடனே டக்குனு உடனே தண்டனை கொடுத்து உள்ளதுக்கு போட்டுறாது. காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணோம், இல்லை நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அவுட் ஆஃப் த கோர்ட்டில் பேசிக்க முடியுமா பாருங்க. இந்த மாதிரி வழக்குகள்லாம் அப்படிதான் சொன்னோம். சினிமா வழக்குகளை காசு தரல, காசு வரலன்னா இதுதான் பேசும். அப்படி பேசப்பட்ட அந்த டைம் முடியறதுக்குள்ள சிக்கலா போச்சு. அதனால ஏன்னா வீரப்பனுடைய பிரச்சனை, அந்த மகள் அவங்க போனப்ப நக்கீரன் கோபாலுடைய மகளே ஒரு வக்கீல் தான். அவங்க முடிவெடுக்கிற இடத்துல இருக்க வேண்டிய அந்த வழக்கறிஞராக இருக்கிறவங்கள அவங்களே இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் முடிவெடுக்கலாம். அப்பாட்ட கேட்கணும், இல்லை அப்பா நான் அவங்கள ரீச் பண்ண முடியல, நான் அப்புறமா திருப்பி சொல்கிறேன், அப்படி இப்படின்னு நாள் கடத்த பார்த்தாங்க. இவங்க இந்த பொண்ணு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கான தொகை நீங்கள் வந்து எனக்கு அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த தொகை எங்கள் கையில் வராமல் நாங்கள் வந்து இது NOC தரமாட்டோன பிறகு இரவோடு இரவாக அவங்களுக்கு செட்டில் பண்ணப்பட்டதாக சொல்லுது. ஒரு தொகை, பெரும் தொகை செட்டில் பண்ணப்பட்ட பிறகு தான் இந்த படம் வந்து G5ல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட பின்னணி நிறைய பேருக்கு அந்த பின்னணி தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் இதில் முழுமையான விஷயங்கள் இல்லைங்க. அதனால வீரப்பன் குறித்து தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் வெயிட் பண்ணணும். நிறைய எடிட் செய்யப்பட்டிருக்கு, உண்மையும் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. எதை முன்னாடி பேசினார் எதை பின்னாடி பேசினார் இருக்குல்ல, வார்த்தைகளை மாற்றி போட்டாலே அர்த்தம் மாறி போயிடும். அந்த மாதிரி இவர் பேசின காலத்துக்கு இவர் பேசின விஷயத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து முழுமையாக இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக எதை சொல்றதுக்காக முயற்சிக்கிறாங்கன்னா, இந்த போலீஸ் பண்ண அட்ராசிட்டி இருக்குல்ல, இதை பிரதானமாக அது பெண்கள் குறித்ததான விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு நடந்த அநீதிகள், கொடுமைகள், அந்த அடக்குமுறைகள்,
அந்த பாலியல் துன்புறுத்தல்கள், பயங்கரமான அட்ராசிட்டிஸ் இருக்கு. இதை மட்டும் காட்சிப்படுத்தினா மக்கள்கிட்ட போய் ஈஸியாக போய் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். தொடர்ச்சியாக இதை நம்ம வந்து ஒரு பெரிய எபிசோடாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். 9 மணி நேரம் ஃபுட்டேஜ் அவங்க வேணுங்கிறத எடுத்துட்டாங்க. அதோட வலு சேர்க்கிற மாதிரி சில காட்சிகள் சேர்க்கணுன்றதுனால நிறைய பெண்கள் குறித்ததான விஷயங்களே இருக்கும். நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது நடக்கலை நான் சொல்லவே வரல, இதை விட கொடூரங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்க. பல பேர் அன்னைக்கு வந்து சின்ன பெண்ணாக இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க வந்து ரொம்ப ஏஜ்ட் ஆகிருப்பாங்க. அவளுக்கு அந்த கணவர் இறந்து போயிருப்பாரு, இல்லை அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க, அவர்கள் திருமணமாகி குழந்தைகளோடு இருப்பாங்க. இப்போ அவங்க முகம் காட்டி பேச முடியுமா? எனக்கு நடந்த அநீதியை, பாலியல் ரீதியான விஷயத்தை சொல்ல முடியுமா? இப்போ சமூகம் அவங்களை எப்படி பார்க்கும்? இன்னைக்கு ஒரு ஜெனரேஷனே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் எத்தனையோ ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. இதை இவங்க காசுக்காக அவங்கள திருப்பி கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமா? சொல்லலாம், யாரோ ஒருத்தர், ஒரு செய்தியாளர் சொல்லலாம், இல்லை அது சம்பந்தமாக நாங்கள் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கோன்னு ஒரு இயக்குனர் பேசலாம், இல்லை யாரையும் நடிக்க வைக்கலாம். அவங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாதுல்ல. ஸோ அதில் இது முழுமையான இது ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதை வீரப்பனுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரியோ இல்லை, அதனால நான் வீரப்பனுக்கு சாதகமாகவும் இல்லை. வீரப்பன் புகழ் சேர்க்கறதுனா அவர் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு கிடையாது. இன்றளவும் வீரப்பன் சட்டப்படி குற்றவாளி, சட்ட ரீதியாக அரசு ரீதியாக ஒரு குற்றவாளியாக தான் அவர் பார்க்கப்படுறாரு. ஆனால் அந்த மலை கிராமங்களில் வீரப்பனை இன்னும் கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டாதான் தெரியும் ஏன் கடவுளாக வீரப்பனை பார்க்கறாங்க. அங்க இருக்கிற கடவுளா பார்க்கிற அதே மக்களால் தான் காட்டி கொடுக்கப்பட்டார் வீரப்பன் ஒரு கருத்து இருக்கு. அதே நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லா இடங்களையும் ஆள் இருப்பாங்கல்ல. 10 பேருக்கு பிடிக்கும், 11ஆவது ஆள் பிடிக்காது இல்லையா? பிடிக்காத ஒரு ஆள் வந்து சொன்னாலே போதும் இல்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கும் வீரப்பனுடைய வாழ்ந்த அந்த காடுகள்ல பல இடங்கள்ல பணம் புதைத்து வைக்கப்பட்டிருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிற கும்பல் இருக்குதான் செய்யுது. பல கோடி பணம் கைமாறின விஷயங்கள்ல எனக்கெல்லாம் பெரிய சந்தேகமே வருங்க. வீரப்பனை பத்தி இவ்வளவு சொல்றாங்க, ஆனா வீரப்பனால் வந்து வாழ்ந்தவர்கள் ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அவங்களுக்கு யாருமே தேடவே இல்லையே, எதுவுமே வரலையே அவங்க கிட்ட. இன்னைக்கு வீரப்பனை மட்டுமே நம்ம குறை சொல்லிட்டே இருக்குமே. வீரப்பன் அதை பண்ணிட்டாரு, கொலைக்காரன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே ரைட்டு. ஆனால் அந்த வீரப்பன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணி அவர் என்னவானாரு? அப்படி எப்படி இருந்தார் அவரு? கடைசி வரையும் அந்த காட்டு வாழ்க்கை தானே. பெரிய மாட மாளிகை கட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இங்க வந்து அடிப்படையில் அவரவர் தேவைக்கு வீரப்பனை பயன்படுத்திக்கிறாங்க. எங்க அண்ணன் கோபால் அவர் தேவைக்கு இந்த கூஸ் முனுசாமி வீரப்பனை பயன்படுத்தியிருக்காரு. இதுல எந்த விதத்திலையும் வீரப்பனுக்கான ஒரு விஷயங்கள் உண்மைகள் முழுசா இல்லை, இருக்கு முழுசா இல்லை. சார், இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சிவசுப்ரமணியம் தான் இதை எடுத்தாரு, சிவசுப்ரமணியம் தான் இவ்வளோ ஃபுட்டேஜஸ் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லாமல் வீரப்பன் அப்படின்னு இவரோட பேச்சு எடுத்தாலே கூட நக்கீரன் கோபால் சாருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகுது. ஏன் இந்த டைமில் கூட சிவசுப்ரமணியம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு? என்ன காரணம் சார்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து அவர் வாய்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாருன்றதை தாண்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், வலிமையானவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இங்கே எளியவருடைய குரல் வந்து எடுபடாமையே போயிடும். ஒட்டுமொத்தமாக விசாரித்த வகையில் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, 6000 ரூபாய் செலவு, 6500 ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, 9 மணி நேரம் ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றது நன்றி மறந்திருக்கார் நம்ம நக்கீரன் கோபால் மட்டும்தான் நமக்கு சொல்ற விஷயம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், வீரப்பன் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே சிவசுப்ரமணியத்தை மிஞ்சி வேற ஒரு விஷயத்தை உண்மைகள் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஏன்னா முதல்ல பார்த்ததே அவர் தான், நக்கீரன் கோபால் கிடையாது. நக்கீரன் கோபாலையே வீரப்பன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சதே சிவசுப்ரமணியம் தான், இல்லைன்னா அவர் மறுக்க முடியாது. அதான் உண்மை. அப்புறம் காலப்போக்கில் அவர் நிறைய விஷயங்கள் இருந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களில் வேலை செய்யும் போது முதலாளிகளுக்கு தான் பெரிய இது இருக்கும். நீங்கள் என்னதான் ஆர்டிகல் எழுதுனா கூட அவங்க பேர் போட்டுக்கிட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் இங்கே பல விஷயங்கள் நடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில் வர்ற பல பேர் கூட சொல்றாங்கல்ல, இவர் போனார் அவர் போனார்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவரோட பயணம் பண்ணியிருக்காங்க. இங்கே மறைக்கப்பட்டது ஒன்னே ஒன்று தான், முழுமையான நபர் மறைக்கப்பட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்றோம். இது அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்றது அவர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. பொது வழியில பேசாமலாம் இல்லை. நிறைய நீங்க சிவசுப்ரமணியம்னு நீங்க வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த விஷயங்களும் வந்து கொட்டிடும். அதனால நம்ம மட்டும் இதை சொல்லலை, பெரும்பாலும் அவரை தாண்டி பேசுகிற ஆட்கள் குறைச்சலாக தான் இருக்காங்க. அதில் நான் ஒருத்தன் இது வந்து உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பல இடங்கள்ல. ஏன்னா நமக்கு உண்மை தெரியுன்றதுனால சொல்கிறோம். மற்றபடி இவரை நம்ம டேமேஜ் பண்ணணும் இல்லை இவரை தவறாக சொல்லணும்னு நமக்கு ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள்ல நக்கீரன் வந்து உண்மைகளை சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் மறைக்கிறீங்கன்னு மட்டும் தான் நம்ம கேட்குறோம். உங்களால் நிறைய நன்மைகள் நடக்குது சமூகத்துக்குன்னா எல்லாத்துக்கும் நடக்கணும் இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு பார்க்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால அதை மாற்றிப்பாரா இனி வரும் காலங்களாவது? ஏன்னா இது இதோட முடியல, இன்னும் தொடர்ச்சி இருக்கு.
ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன், மக்களும் வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ சமீபத்தில் நம்ம சேனலில் வீரப்பனோட காட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு ஃபேக்ட் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் சார் அந்த வீரப்பன் மேலே. ஏன்னா வீரப்பனை வந்து கடவுளாக பார்க்குற ஒரு சாரர் இருக்காங்க, வீரப்பனை குற்றவாளியாக பார்க்குறவங்க ஒரு சாரர் இருக்காங்க, வீரப்பனோட கூட்டாளியாக கருதப்படுற சேத்துக்குள்ளியார் அவர் தான் கெத்துன்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்காங்க, அதே மாதிரி அவரோட கூட்டாளியான முகில் வீரப்பனை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சாரர் இருக்காங்க. இவ்வளோ பிரிவினைகள் எதனால? இல்லை, அது காரணம் என்னென்னா, வீரப்பன் ஒரு கேரக்டர் இல்லை, ஒரு மனிதர் இல்லை. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த கேள்வி எழுந்திருக்காது. ஸோ அவர் இல்லாததுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் கேள்வி அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கமல்கிட்ட ஒரு படத்தில் கேட்பாங்களே நாயகனில், நீங்கள் நல்லவரா கெட்டவரா, அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறப்ப நீங்கள் கிராம மக்கள்கிட்ட முன்னாடியே நான் அதை குறித்து சொல்லியிருந்தேம்மா, கிராம மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் இன்னும் கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய நன்மை செஞ்சுருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு எதிராக இருக்க நபர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் இல்லை இல்லை அவரை சுற்றி இருந்த ஆட்கள்லாம் தப்பானவங்க, நாங்கள் தான் கரெக்ட், நாங்கள் தான் அவர் இது பண்ணோன்னு சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு என்றைக்குமே ஒரு குற்றவாளி தான். அரசு ஆவணங்களில் அரசனுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு குற்றவாளியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். அதை நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா. அதனால பார்வை அவரவர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவருடைய நோக்கம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம சரணடைஞ்சிட்டு இந்த சமூகத்தில் மற்றவர்கள் மாதிரி நாமளும் வாழணும், அதற்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா நாம் அதை முன்னெடுக்கணும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கே வந்து முன் வந்தார். சரணடைவதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்தார். ஆரம்பத்தில் எடுத்து எல்லாரையும் வெட்டு குத்துன்ற ரேஞ்சில் தான் இருந்தார். அதை கொலைலாம் சர்வசாதாரணமாக நடந்துருச்சு இல்லை அப்போ. ஆனால் திரும்ப கடைசி காலங்களில் அவர் வந்து உடல்நல குறைவு ஒரு பக்கம், ப்ளஸ் வந்து எல்லாரும் மாதிரி வாழணுன்ற ஒரு ஆசை, இந்த ஆசை நிராசையாக போயிடுச்சு, அதான் விஷயம். ஆனால் அதற்கு நம்ப வைத்து கழுத்தறுத்தவர்கள் தான் ஜாஸ்தி. இது வெளியேந்து யாரும் வரவே இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவர் மாட்டினது சிக்கினதெல்லாம். இப்போ காவல்துறை போய் ஏதோ நேராக களமிறங்கி உள்ளே போய் தேடி பிடிச்சி அவர் சுட்டு கொண்டதா சொல்கிறதெல்லாம் பூரா பொய்ன்னு பல இடங்களில் சொல்லிட்டாங்க, பல ஆதாரங்களும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பாடியை வச்சு தான் இவங்க சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அவராக மருத்துவ உதவிக்காக வெளியில் வர வச்சு அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அவர் உயிரோடு இருந்திருந்தால் பல பேருக்கு தலை தப்பி இருக்காது. காரணம் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தவறான அர்த்தத்தில் இல்லை, அவருடைய அரசியல் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிருந்திருக்கும். ஆக்சுவலா நீங்க வீரப்பனை குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மரத்தை வெட்டினாரு, தந்தத்தை எடுத்தாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் எடுத்தவர் இவர் வந்து அங்கேயே வச்சுக்கல, வெளியில வித்தார் இல்லையா. அப்ப வெட்டினவரை குற்றவாளியா சொல்ற அதே சமூகம், அதே அரசு வாங்கினவனையும் சொல்லணும்ல. வாங்கினவன் யாருமே தெரியல இன்னைக்கு வரைக்கும். ஒருத்தரை கூட நாங்க இவர்கிட்ட இருந்து இதை எடுத்திருக்கோம், இதை வாங்கியிருக்கோம், இவங்களால இவங்க கிட்ட நாங்க வந்து இவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கோம்னு ஒரு வழக்கு கூட இல்லை, ஒருத்தரையும் குற்றவாளியாக காட்டவே இல்லை. வீரப்பன் இருக்கிற வரைக்கும் பேசாதவர்கள் வீரப்பன் மறைவுக்கு பின்னாடி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது வீரப்பனுக்கு சாதகமான பதிவா நான் சொல்லலை. நீங்க பார்வை ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. வீரப்பனுடைய கடைசி ஆசை என்னவா இருந்துச்சுன்னா, நாம வந்து சமூகத்தில் நம்ம வந்து ஒரு சரண்டர் ஆகிட்டு எல்லாரும் மனிதர்கள் மாதிரி நம்மளும் வாழணும், சமூகத்தில் நம்மளும் ஒரு அடையாளத்துக்குள்ள வரணும். அப்போல்லாம் அந்த எங்கள் பூலான் தேவிலாம் வந்து சரண்டர் ஆனாங்க பாருங்க, அதெல்லாமே வந்து அந்த மாதிரி நம்மளும் வந்து பொது வாழ்க்கைக்குள்ள வரணும்லாம் ஆசைப்பட்டவர் தான் வீரப்பன். நான் நடக்கலை, நிராசையாக போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை வச்சு வியாபாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வீரப்பனுடைய பெயரையும் வீரப்பனுடைய புகைப்படத்தையும் வீரப்பனுடைய வீடியோவையும் வச்சு வியாபார பொருளாக பண்றாங்களே தவிர வீரப்பன் என்ன நினைச்சாரோ அதை செயல்படுத்துவதற்கு இங்க யாருமே ஆள் இல்லை. சார், நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாலும் வீரப்பன்ற மனிதனோட மர்மமான வாழ்க்கைக்குள்ள பல மர்மமான உண்மைகளும் கலந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.